போலரைசேஷனுக்கு, ஹிந்து ஓட் பேங்க் போலரைசேஷனுக்கு திரு எடப்பாடியுடைய பேச்சுக்கள் உதவலாம். அது கரெக்டா வந்திருக்கு. திரு சுமந்த் மிக சரியா பாஜக கோணத்துல 2 கருத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து சரி அப்படிங்கிறது. முதல்ல சொன்ன இடம் சரியான்னு பாருங்க. சட்டமன்றத்தில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருது, அதில் இதை கூட பேசலாம். உயர்கல்வித்துறை வருது, அதில் இதை பேசலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த விஷயம் சரியா தப்பாங்கிறத விட பேச வேண்டிய இடம் இல்லை, தீர்மானமாக கூட கொண்டு வரலாம். ஒரு அரசியல் தலைவருக்கு 3 விஷயத்தில் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். சட்டமன்றத்தில் பேசுறது, எலெக்ஷன் கேம்பெயின்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது, அது உணர்ச்சி வேகத்தில் இவரை எப்படியாவது நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன்னு அந்த பேச்சு கேட்குற முடிவு பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தான் நான் அடுத்த வேலை பார்க்கணும், ஒரு சில மாதங்களின் வேலையே பணியே வேற வேலை பார்க்கலினாலும் பரவாயில்ல என்று உணர்ச்சி வேகத்தில் அவர்களை கவர்ந்து இழுக்கிறதா மட்டும்தான் தேர்தல் பிரச்சார கூட்டம் இருக்கணும். பொதுக்கூட்டத்தில் பேசுறது வேற மாதிரி இருக்கணும். இவர் சட்டமன்ற, நான் அந்த கருத்து சரியா, அதில் எனக்கு உடன்பாடு இருக்கு, நான் அதுக்குள்ள போகலை. பேசின இடம் மிக தவறான இடம். அடுத்து சுமந்த் சொல்றது, இது அவருக்கு வெற்றியை தருதோ இல்லையோ, டேமேஜ் ஏற்படுத்த அப்படிங்கிறாரு. போலரைஸ் பண்றதுக்கும் உதவுன்றார். யாருக்கு போலரைஸ் பண்றதுக்கு? அதிமுக, பாஜகவுக்கு போலரைஸ் பண்றதுக்கு. இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு பாஜக இந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு? எங்களுக்கு 26 முக்கியமே இல்லைங்க, எங்களுக்கு 29 தான் முக்கியம். அப்ப பாஜகவுக்கு வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களது பிரதான எண்ணம் அல்ல. அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற 8% 10% ஒரு 15% 20% என்று வாக்கு வங்கியை உயர்த்துவதுதான் அவர்கள் நோக்கம். இப்ப எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் அதை சேர்த்து நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ அதிமுக தனியா நின்னு, பாஜக தனியா நின்னு திரு எடப்பாடியும் பாஜக கருத்தையே சொல்றாருன்னா ஓகே, அப்ப பாஜக தலைவர்கள் சொல்றது சரிதான் போல இருக்கு அப்படின்னா அது பாஜகவுக்கு கை கொடுத்துரும் அப்படின்னா கூட ஓகே. 2 பேரும் கூட்டணியா தானே இருக்காங்க. கூட்டணியா அந்த ஓட்டை போலரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற போது அது எப்படி பாஜகவுக்கு மட்டும் லாபம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கொள்கை வேறு, கூட்டணி வேறு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியே சொன்னது, எல்லா காலகட்டத்திலையும் சொன்னது. இந்த பாஜகவினுடைய கூட்டணி அதிமுக, நானே கூட உங்கள்கிட்ட கூட்டணி அமைஞ்ச போது இல்ல வேற வழி இல்ல, ஒரு 20-30 தொகுதியில 5000-10,000 ஓட்டுல தோக்கக்கூடிய சூழ்நிலை பாஜக வாக்கு பிரிப்பதால ஏற்படலாம். அந்த வாக்கு சிதறல்களை தடுப்பதற்கு இது உதவும். இது சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். இலைபொருள் மறைபொருளாக ஒரு சிறிய அளவுல அவர்களை பயன்படுத்தி கொள்வதாக மட்டும்தான் இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய அவர்களை முன்னிலைப்படுத்துவதாக, அவர்களது சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்ப இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன தவறிழைத்து விட்டார்னா, தமிழ்நாட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சித்தாந்த அரசியல் களத்தை அமைத்து விட்டார். இவர் இதான் சொன்ன நேரேட்டிவ் பாலிடிக்ஸ். இவருக்கு அந்த அரசியல் நேரேட்டிவ் செட் பண்ண தெரியல. இவர் என்ன நேரேட்டிவ் செட் பண்றாரு? இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்குமான நேரேட்டிவ் செட் பண்றாரு. நீங்க திமுகவா அண்ணா திமுகவான்னா மக்கள் அண்ணா திமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் இந்துத்துவ கொள்கைகளா திராவிட கொள்கைகளானா திராவிட கொள்கைகளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இதன் மூலமாக இந்த அரசாங்கம் செய்த தவறுகள் மறைக்கப்பட்டு இது ஒரு பேசும் பொருளாக. வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத தவிர வேற ஆப்ஷன் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மூலமா பெண்கள் வாக்குகளை திமுக கொண்டு போயிடுச்சு அப்படின்னு இங்க வர்றவங்க பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. பிசிக போன்ற கட்சிகள் இல்ல அதிமுகல, அதனால பட்டியல் சமூக வாக்குகள் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணியினால வராது அப்படின்னு திரு அன்வராஜா போன்றவர்களே பேசிட்டாங்க. மேஜர் சங்கே அந்த பக்கம் நகருது. பெண்கள் போல பிசிக பட்டியல சமூக வாக்குகள் போது, சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போதுன்னா இருக்கிறத போலரைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. பலமான கூட்டணி அமைத்த காலத்திலேயும் கூட திமுக தோல்வி அடைந்திருக்குது. எல்லா நேரங்களிலேயும் அந்த பலமான கூட்டணிகள் வெற்றி பெற்றதில்லை. அர்த்தமெட்டிக் மட்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி கண்டது இல்லை. இந்த அரசாங்கத்தினுடைய பலகீனங்கள் என்ன? சட்டம் ஒழுங்கு, அடுத்து போதைப் பொருள்கள் நடமாற்றம். டாஸ்மாக் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடைகள் இருந்தது, இன்னைக்கு கிராமத்தில் பெட்டி கடை வரைக்கும் வந்துருச்சு. நிறைய பார் லைசன்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த போதைப் பொருள் பழக்கம், லஞ்சம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்தது, அதை விட இன்றைக்கு 3 மடங்காக இருக்கிறது.
அப்ப இது மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை பட்டியலிட்டு இவர் தன் காலத்துல செய்த விஷயங்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி அது வந்து அதிமுக தொண்டர்களுக்காக, அதிமுக வாக்காளர்களுக்காக, பாரம்பரியமா இருக்கிறவங்களுக்காக. இவருடைய நோக்கம் நியூ செக்டார் ஓட் பேங்க்ல ஒரு புதிய வாக்கு வங்கி, ஒரு புது சங்க உருவாக்கணும்னு பாக்குறாருல சார். அதிமுக களத்திலேயே இல்லைங்க. நீங்க இந்த சித்தாந்த அரசியல் கொண்டு வந்த உடனே என்ன ஆகுது? திராவிடமா இந்துத்துவான்னா இதனால பலனடைகிறது பாஜக, இதனால பலனடைகிறது திமுக. திமுகவும் தப்பு, பாஜகவும் தப்புங்கிற விஜய். இப்படி போகுதே ஒழிய அதிமுக வந்து தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை அப்படியே இழக்குது. இவர் அதிமுக பொதுச் செயலாளரா வேற யாருக்கு பொதுச் செயலாளர்? நான் அறிந்தவரை இவர் கடைசி நிமிடத்துல இந்த கூட்டணியை வச்சு ஓடிடுவார், அதாவது விலகி சென்று விடுவார்னு ஒரு சந்தேகம் பாஜக விடத்துல இருக்குது. அதனால ரொம்ப மோர் லாயலா இருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்றாரு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அமித்ஷா இப்ப பீகார்ல அந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒன்று செய்து அமித்ஷா எப்படியாவது இவரை முதலமைச்சரா உட்கார வைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் காட்டுதே ஒழிய அதிமுகங்கிற கட்சியையோ இல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களையோ நம்பி அவர்களிடத்துல வாக்கு கேட்டு இவர் இந்த பிரச்சாரத்தை பயணிக்கிறதே எனக்கு தெரியல.